சூர்யாவோட அம்மா சொல்லுவா, "அந்த பையன இவளுக்கு கொஞ்ச நாள் தான் தெரியுமா? அல்லது ஏற்கனவே தெரிஞ்ச பையன தான் கூட்டிட்டு வந்து இங்க வந்து டிரைவரா வச்சிருந்தாளான்னோனே" அவங்க அம்மா அப்படியே, "ஐயய்யோ! இப்படிலாம் பேசுறாங்களே!" அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவா. அதுக்கப்புறம் நல்ல குடும்பம்னு நெனச்சுட்டு, நாங்க இப்படி வந்து சம்மந்தம் பண்ண வந்து இந்த மாரி ஒரு குடும்பத்தில வந்து நாங்க இருக்க வந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, நான் நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தவறிட்டு தான். என்னைய மன்னிச்சுருங்க. உங்க கல்யாணத்துக்கு எவ்வளவுலாம் செலவாச்சோ, அந்த எல்லா செலவுக்கும் என்னோட பொறுப்பு தான்." அப்படிங்கும்போது அவங்க அம்மா சொல்லுவா, நீங்க பண கஷ்டத்த நீங்க வந்து குடுத்துருவீங்க. நாங்க அடைஞ்ச மன கஷ்டத்துக்கு என்ன பொறுப்பு?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்பா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, "அவ தான் ஓடி போயிட்டால, அந்த ஓடுகாலிய தேடி நீ ஏன்டா அலைஞ்ச பின்னாடி?" அப்படின்னு சூர்யா கிட்ட கேட்பாரு. அதுக்கு அவன் சொல்லுவான், எப்பா அவ ஓடி போயிட்டான்னா, அதுக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பையனும் ஆர்க்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஆர்க்யூ பண்ணிட்டு இருக்கும்போதே, அவங்க அப்பா வந்து நேரா ரூம்குள்ள போய் கதவு பூட்டிருவாரு. அதுக்கப்புறம் சோழனும், நிலாவும் பேசிட்டே வருவாங்க. "இன்னும் எவ்வளோ நேரங்க இருக்கு வீட்டுக்கு போறதுக்குன்னு?" நிலா கேட்பா. "இன்னும் 1/2 ஹவர்ல போயிரலாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "எனக்கு உங்க வீட்டுக்கு வரவே பயமா இருக்குங்க" அப்படின்னு நிலா சொல்லுவா. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. உங்களலாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் யோசிப்பான். அவகிட்ட நெறைய பொய் சொல்லியிருப்பான். அவன் தம்பி இப்படி வேலை பார்க்குறான், அண்ணன் இப்படி பண்றான், எங்க வீடே கலை நயம் மிக்கதா இருக்கும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நெனச்சு, அப்படியே யோசிச்சு பார்ப்பான். யோசிச்சு பார்த்தோனே, "இன்னைக்கு சோலி முடிஞ்சது" அப்படின்னு ஓப்பனாவே வாயில பேசிருவான். நிலா உடனே சோழன்ட்ட கேட்பா, "எங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பார்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏங்க நம்ம தாங்க சுத்தி சுத்தி எல்லாருக்கும் பயந்து வந்தோம். அவரு நேரா போயிருப்பாரு வீட்டுக்கு. அதனால நேரா போய் சேர்ந்துருப்பாரு" அப்படின்னு சொல்லும்போது, "நான் என்னைக்காவது ஒரு நாள் எங்க வீட்டுக்கு போவேன்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பா. கண்டிப்பா போவீங்கங்க. எதுக்கு போகாம இருக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். அதுக்கப்புறம் இவ கேட்பா அவன்கிட்ட, "எனக்காக எதுக்குங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "எனக்காக அடிலாம் வாங்குனீங்க பயங்கரமா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழன் சொல்லுவான், "எனக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு அப்ப தெரியாதுல்லங்க" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். "அப்போ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க என்னைய வந்து இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்கல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "உங்களுக்கு அப்படி தோணுதா?" அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். இல்ல தெரியல" அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுவா. உடனே சோழன் சொல்லுவான், "அப்பவும் உங்கள வந்து நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்திருப்பேங்க" அப்படிம்பா. "ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சா கூட உங்கள நான் கூட்டிட்டு வந்திருப்பேங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எப்படிங்க?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "இல்லங்க, நமக்கு பிடிச்ச விஷயம் நடக்குதோ இல்லையோ, ஆனா ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கவே கூடாது. உங்களுக்கு பிடிக்காத கல்யாணம் கண்டிப்பா நடக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால அதுலருந்து உங்கள விடுவிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறதுக்காக உங்கள கூட்டிட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது நிலா சிரிப்பா.